ஏண்டி நான் வந்ததும் உன்னை ஒரு கேள்வி கேட்டேன்ல, அங்க யார பாத்துக்கிட்டு நிக்கிறேன்னு, அதுக்கு நீ பதில் சொன்னியா? யார வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், என்னடி முழுங்குற மாதிரி பாக்குற? நீ மாப்பிள்ளைதான் பாத்துட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளை எதுக்கு வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்க? என்ன ஏதாவது பிளான் பண்றியா? ரித்திகாக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சே, எப்படியாவது தட்டி பறிக்கலாம்னு ஐடியா பண்றியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. இங்க பாரு, முதல்ல மாப்பிள்ளையோட அக்காவை கைக்குள்ள போட்டுக்கிட்ட, இப்ப மாப்பிள்ளையும் எப்படியாவது மயக்கி உன் வழிக்கு வர வச்சிடலான்னு பாக்குறியா? இல்ல சித்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. நம்பிட்டோம். ஜமுனா, இவெல்லாம் சாதாரண ஆளே இல்ல, அந்த கொலகாரியோட மகளாச்சே. இவ அப்படி யோசிக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒருத்தி பாரு, நல்ல நாள் அதுவுமா இப்படி கண்ண கசக்கிட்டு இருக்கா. வேற எதுக்கு? எல்லாரும் எதுக்கு கண்ண கசக்குறான்னு கேட்கணும், இவ எல்லாத்தையும் சொல்லணும், இந்த கல்யாணம் நிக்கணும். அதுக்கு தானே நீ அழற? இல்ல சித்தி, நான் இங்க நிக்கவே இல்ல, நான் போயிடுறேன். எல்லாம் நீலி கண்ணீர். ஜமுனா, இவெல்லாம் சாதாரண ஆளே இல்ல, அந்த கொலகாரியோட மகளாச்சு. அக்கா அக்கா, இங்க விளையாடிட்டு இருந்த சின்ன பசங்க எல்லாம் எங்க போனானுங்க? அது வெளியில உள்ள பசங்கப்பா, வாட்ச்மேன் சத்தம் போடவும் ஓடிட்டாங்க. சரி, அந்த பசங்களோட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருல, அவரை பாத்தீங்களா? கையில மோதிரம் கூட போட்டிருந்தாரு. இல்ல, நான் கவனிக்கலையேப்பா. அப்படின்னா அவர் இங்கதான் இருக்கணும், இங்க இருந்து போயிருக்க வாய்ப்பே இல்ல. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அயலி உள்ள இருக்காங்க, அவங்கள பாக்கதான் நான். எதுக்கு? நீயும் அயலியும் சேர்ந்து என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை கெடுக்கிறதுக்கா? ஏங்க என்னங்க? அதுக்கு தானே அந்த அயலி ஒண்ணு வர வச்சிருக்கா. ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் ஏங்க இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்? இங்க பாரு, நீ யாரு, அந்த அயலி யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். மரியாதையா இங்க இருந்து போய். ஆமா ஏங்க, ஒரு 5 நிமிஷம் நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சவர் உள்ளதான் இருக்காரு, நான் அவரை மட்டும் பார்த்து போயிடுறேன். இரு, யாருன்னு சொல்லு, நானே போய் வர சொல்றேன். அவரை வெளியில வச்சு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு கிளம்பு. ஆமா, நீ யார பாக்கணும் சொல்லு, நாங்க கூட்டிட்டு வரோம். நீ ஒண்ணும் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, அவர் பேர் என்னன்னு சொல்லு. என்ன? டேய், ஒன்னதாண்டா கேக்குறோம், அவர் பேர் என்னன்னு சொல்லு, கூட்டிட்டு வரோம். இல்ல, அவர் பேர் எனக்கு தெரியாது. இப்பதானே தெரிஞ்சவரை பாக்கணும்னு சொன்ன, அப்புறம் பேர் தெரியாதுன்னு சொல்ற. இதுல இருந்தே நல்லா தெரியுது உன் லட்சணம். போய் சொல்ற நீ. செல்லமா, இவன் போய் தானே சொல்றான். டேய், இப்ப வரைக்கும் உனக்கு அப்பன் பேர் தான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ உனக்கு தெரிஞ்சவங்க பேரும் தெரியாதா? என்ன கொடுமடா இது. இங்க பாரு, நீ நடிக்கிற இந்த நாடகம் இதெல்லாம் வேற எங்கயாவது போய் காமிச்சுக்கோ. இங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒழுங்கா சொல்றேன், இங்க இருந்து கிளம்பி போயிடு, இல்லன்னா பாத்துக்கோ ஏதாவது ஏடா குடமாயிடும். டேய், போறியா இல்ல எல்லாரும் முன்னாடி உன் பொறுப்பை அசிங்கப்படுத்தவா? ஓ, கிளம்பு. இவெல்லாம் மனுஷ ஜென்மமா என்ன? இவனெல்லாம் இப்படிதான் பேசி அனுப்பணும் செல்லமா. அந்த அயலிக்கு இவன் தான் ஃபுல் சப்போர்ட். இவனையும் கவனிக்கிற நேரத்துல கவனிச்சே ஆகணும். ஆமா, கவனிச்சே ஆகணும். நான் சொல்றது கரெக்ட் தானே செல்லம்? என்ன சரண், என்ன அவுட் ஆக்க முடியலையா? நான் போலீஸ் ஆக போறேன். அந்த பவர்ல தான் நான் 6 அடிக்கிறேன். என்ன அவுட் ஆக்கவே முடியாது. பேட் குர்ரா. ஏன்டா அதுக்குள்ள போதுன்ற? இன்னைக்கு டியூஷன்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, மறந்துட்டியா? ஆமாடா, எங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்கடா. அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா. எங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, ஆனா எங்க அப்பா வருவாரு. உங்க அப்பா எங்க போனாரு? ஏன்டா சிவா, எல்லாத்துக்கும் உங்க அம்மாவே கூட்டிட்டு போறியே, உங்க அப்பா எங்க போனாரு? உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்றியே, உங்க அம்மா பொட்டு பூலாம் வச்சிருக்கே, உங்க அப்பா எங்க போனாரு?
அவனுக்கு அப்பானா யாருன்னே தெரியாதுடா. சரி வாங்கடா, டியூஷனுக்கு டைம் ஆச்சு போலாம். பாய்டா சிவா. பாய்டா. பாய் சிவா. நானும் எங்க அம்மாவும் என்ன தப்பு பண்ணோம்? எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா கூட நல்லா சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவங்க என்ன வேற மாதிரி பேசுறாங்க. அப்பா இல்லாத இருக்கிறது என்னோட தப்பா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் அப்பா பத்தியே கேக்குறாங்க. எங்க அப்பா எங்க இருக்காரு? அவர் வரவே மாட்டாரா? எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. முருகா, எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடு ப்ளீஸ்.